வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 நவம்பர் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வானிலை அறிக்கை. இன்று தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேலும் உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று நாள் முழுவதும் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழையாகவும், டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலான கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது. உள் மாவட்டங்களை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக மாவட்டங்களை பொறுத்தவரை விட்டு விட்டு மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பது. சென்னைக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை நாளை முதல் மழையின் தீவிரம் வட மாவட்டங்களுக்கு படிப்படியாக விலகும். தென் மாவட்டங்களுக்கும் நவம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு. தென்கிழக்கு அரபிக்கடலில் லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் மேற்கு பகுதியை நிலவுகின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி இசையிலிருந்து வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இலங்கையில் தென்மேற்கு பகுதியில் மன்னார் வளைகுடாவை இணைக்கும் விதமாக காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது. மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி ஒரு நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய மணிநேரங்களில் இந்த நிகழ்வும் காற்று சுழற்சியாக தீவிரமடையும். இலங்கைக்கு தென்மேற்கு பகுதியில் மன்னார் வளைகுடாவை இணைக்கும் விதமாக நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு வரக்கூடிய மணிநேரங்களில் தெற்கே மன்னார் வளைகுடாவில் இறங்கி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக முழுமையாக காற்றழுத்த தாழ்வு நிலையாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சியும் ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நவம்பர் 25ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி வரும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து அதே வழியில் இலங்கைக்கு கிழக்கு புறமாக தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மட்டும் வேகமாக தீவிரமடைந்தால் அந்தமான் கடற்பகுதியில், அதாவது சுமத்ரா தீவுக்கு கிழக்கு பகுதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நிலை கொண்டுள்ளது. அந்த நிகழ்வும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து தீவிர புயல் சூப்பர் புயல் வரை தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணிக்குமா, அல்லது இலங்கையில் இப்போது இருக்கும் நிகழ்வு தீவிரமடைந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி, இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து இந்த நிகழ்வு மட்டும் வேகமாக புயலாக உருவானால் நேரடியாக வடக்கு நோக்கி பயணித்து அதிதீவிர புயல் வரை தீவிரமடைந்து ஆந்திராவில் தரையேறும் பொழுது செயலிழந்து ஒரு தாழ்வு மண்டலமாக தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது இப்போது அந்தமான் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் சுமத்ராக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு தீவிரமடைந்து மேற்கு நோக்கி முன்னேறி வந்து இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து பயணித்தால் சூப்பர் புயல் வரை தீவிரமடைந்து நிகழ்வு ஒடிசா வங்காளதேசம் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு தனித்தனியாக வலுவடைந்து ஒன்றிணைந்தால் சூப்பர் புயல் வரை தீவிரமடையும். அல்லது இப்போது இலங்கைக்கு அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு மட்டும் தீவிரமடைந்து இலங்கை கிழக்கு பகுதி தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றால் இந்த நிகழ்வு கரை கடக்கும் செயலிழந்து கரை கடக்கும். அதே வேளையில் சுமத்ரா கிழக்கு பகுதியில் நிலவும் நிகழ்வு தீவிரமடைந்தாலும் படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நிகழ்வும் ஒன்றாக பயணிக்குமா, அல்லது சுமத்ரா தீவுக்கு கிழக்கு பகுதி நிலையிருக்கும் நிகழ்வு வலுவடைந்து செயலிழக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் வங்கக்கடலில் சென்சார் புயல் உருவாகி செயலிழக்குமா அல்லது கரை கடக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இன்று நவம்பர் மாதம் 23ஆம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் விட்டு விட்டு இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர் மழையாக இன்று கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை. அதே வழியில் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்பது தொடர் மழையாக கனமழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் இந்த இடங்கள்லாம் இன்று மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று தொடர் மழையாக கிடைத்தாலும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று தஞ்சாவூர், மேலும் திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை,
காரைக்கால், புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மேலும் நாமக்கல், கரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று விட்டு விட்டு மழை கிடைத்தாலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று விட்டு விட்டு மழை கிடைத்தாலும் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று விட்டு விட்டு மழை கிடைத்தாலும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக கிடைத்தாலும் இன்று நள்ளிரவுக்கு பிறகு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள், மேலும் தென் மாவட்டங்களுக்கு இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழையாகவும், டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை நவம்பர் 24ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களுக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை நவம்பர் 24ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு வட மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை விலகும். டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் நாளை நவம்பர் 24ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, மதுரை, ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 24ஆம் தேதி, நவம்பர் 25ஆம் தேதி நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலவொன்றிருக்கும் என்பதால் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 26ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் தென் மாவட்ட கடல் ஓரங்கள், பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நவம்பர் 26ஆம் தேதி, நவம்பர் 27ஆம் தேதி கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை இலங்கை கிழக்கு பகுதி தீவிர நிகழ்வாக நிலை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மீண்டும் நவம்பர் 28ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கொடுத்து கொண்டிருக்கும். நவம்பர் 29ஆம் தேதியும் கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இந்த வானிலை அமைப்பு அமைந்தாலும் வரும் நாட்கள் மாற்றங்கள் நிறைந்தால் தொடர்ந்து தமிழகத்தில் நவம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகும் மழை கிடைக்கும். ஆனால் இப்போது இருக்கும் அமைப்பை பயணித்தால் நவம்பர் 24ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணிக்குமா அல்லது தமிழகம் ஒட்டியே வடக்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அதேவேளையில் சுமத்ரா கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு தீவிரமடைந்து செயலிழக்குமா அல்லது இரு நிகழ்வும் ஒன்றிணைந்து மேலும் தீவிரமடைந்து வடக்கு நோக்கி சென்சார் புயல், சூப்பர் புயலாக வடக்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.